ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 12வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,362 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25.11% இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ அட்டகாசமான கேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடிட்டு இருக்காரு. அதே போல் ஓட்டிங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் திவ்யா கணேஷை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட கூட நெருங்க விடாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு ஓட்டிங்ஸில் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2வது பொசிஷனில் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 33,311 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.3% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் வந்து இருக்குது. ஏன்னா கமருதீன் வந்து நாமினேஷன் வந்து வரல. மேபி கமருதீனுடைய ஓட்டிங்ஸ் மேபி வினோத் அவர்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிருக்கலாம். ஸோ அதனால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1% 2%, நான் அதிகமாக சொல்லலை, 1% 2% நம்ம கமருதீனுடைய வாக்குகள் வினோத்துக்கு போயிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவும் வினோத்தும் கிட்டத்தட்ட வந்து இருக்கலாம். 3வது பொசிஷனில் பார்வதி, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 23,573 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.24% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதி அவர்களை பொறுத்தவரையிலும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேமர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்டு ஆனால் அது நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக வந்து போயிருக்கு. நிறைய இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாகவும் வந்து மாறியிருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் நான் வாண்டடாக தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடிக்கடிக்கு பார்வதி ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. 4th பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,095 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.36% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். அரோரா சிங்க்லர் அவர்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? ஆக்சுவலாக வெளியிலேருந்து உள்ளர போகும்பொழுது இந்த பொண்ணுங்கள்லாம் யாரா வாய்ப்பு கொடுத்தீங்க, இந்த அக்கா யார் தெரியுமா, எப்படிப்பட்ட அக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிலாம் விமர்சனங்கள் வந்து எழுந்துருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் டோட்டலாக வாஷ் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ அந்த பிம்பத்திலே இல்லாமல் பிக் பாஸ் அரோராவாக வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 5வது பொசிஷனில் கனித்தீர்வு வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,589 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8.1% இருந்துட்டு இருக்காங்க கனித்திரு அவர்கள். ஸோ கனித்திரு ஒரு கன்னிங் கேம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அமித் கிட்ட பயங்கரமான ஒரு சண்டை, மூச்சு முட்டை வந்து பேசியிருந்தாங்க. அது ஏன் பேசுனாங்க, எதுக்கு பேசுனாங்கன்னே தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருங்க, முடிஞ்சா போய் பாருங்கள். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சாண்ட்ரா 14,995 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.79% இருந்துட்டு இருக்காங்க நம்முடைய சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வேறு மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த வீடு அந்த மாதிரி அப்படி பண்ணிடுச்சு, அவங்கள நெகட்டிவாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அது ரொம்ப நெகட்டிவாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் சபரி, அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,900 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.18% இருந்துட்டு இருக்காங்க சபரிநாதன் அவர்கள். சபரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அண்ட் அதெல்லாம் மட்டுமே போதுமா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் சரி ஓட்டிங்ஸ்க்கு வாங்குறதுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக பத்தாது. பட் இருந்தாலும் பார்ப்போம் என்ன பண்ணுறது. அதுக்கடுத்து 8வது பொசிஷனை நம்மளுடைய விக்ரம் அவர்கள் இருந்திருக்காப்புல. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,709 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.08% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். என்னையா விக்ரமுடைய நிலைமை இவ்வளோ மோசமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஏன்னா எஃப்ஜே போட்ட நங்கூரம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து போட்டு போயிட்டான். ஆக்சுவலாக நான் அவன் எவிக்டாக வெளியே போகும்போது ஃபீல் பண்ணேன், விக்ரமை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க, அப்புறம் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் போட்ட போடே போதும் விக்ரமை மொத்தமாக காலி பண்ணி விட்டான். 9வது பொசிஷனில் அமித் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
8679 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.51% இருந்துட்டு இருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி வந்து அப்படியே வாங்கிட்டே வந்து இருக்காரு. வாங்கி பேக்கெட்டில் வந்து சொருகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் மக்களுக்கு பெருசாக போய் சேரல. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் சுபிக்ஷா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8364 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.33% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷாவுக்கு அவ்வளோதான் மக்களே, அவங்கள வந்து ஓரம் கட்டி வெளியே அனுப்புறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து எதுவுமே வந்து பண்ணலை. இந்த விக்ரம் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ணல. இங்கே இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமைகளை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம், திறமைகளை வந்து காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கான ஸ்கோப் வந்து கிடைக்கும், மக்கள் வந்து ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் வந்து கேம் விளையாடுவாங்க. அந்த விதத்தில் சுபிக்ஷா அவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து வருவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கும் பீட் பாக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கும் லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் சம்மந்தமே வந்து கிடையாது. பட் ஒரு திறமையை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க, அதை வளர்த்துக்கிட்டாங்க. பட் அது எவ்வளோ தூரம் மக்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்றது தானே ரொம்ப முக்கியம். அதுதானே ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு எப்போதுமே அதையே பண்ணிகிட்டு இருந்தால் அது செம்ம உள்ளே இருக்கிறவங்களுக்கே செம்ம காண்டாகுது. வெளியே இருக்கக்கூடிய நமக்கு என்ன காண்டாகாமல் வந்து இருக்கும். ஸோ நான் நிறைய ஹோப் வச்சுட்ருந்தேன் சுபிக்ஷா வேறு மாதிரி சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமே வந்து கிடையாது. ஆனால் என்னென்னா சுபிக்ஷா மேலே நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்குது, அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். 80 நாட்கள் வந்துட்டாங்க, நெகட்டிவிட்டி இல்லாமல் ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா லிட்ரலாக அது சுபிக்ஷா தான். அது எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஏன்னா அந்த பார்வதிக்கு வந்து அந்த QC டாஸ்கில் வந்து அந்த இது காயின் கொடுக்காமல் போனாங்க இல்லையா, சாரி நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்காமல் வந்து போனாங்க இல்லையா, அப்போ கூட வந்து அது ஒரு கேமு, அந்த கேம் அவங்க கரெக்டாக விளையாடினாங்க அப்படின்ற மாதிரி தான் டாக் போச்சு தவிர அவங்க வந்து பயங்கர கன்னிங், அவங்க மோசம், அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து கொண்டு போகல. ஏன்னா இது வந்து ஒரு கேம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக புரியக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கேம்னா அப்படி தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷாவை பற்றி எதுக்கு நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அவங்க ஒன்றுமே வந்து பண்ணல. இந்த வாரத்தில் தயவுசெய்து மூட்டை கட்டி வெளியே அனுப்புங்கடா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு, ஓகேவா. ஆனால் அவங்க ஒரு விஜே பார்வதிக்கே டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு 3 வீக்ஸில். அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லாம் இருக்கும்பொழுது அந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணல, சமைக்கிறதில்ல, அப்புறம் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, வெங்காயத்தை தூக்கிட்டு போய் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து பண்ணாங்க. இந்த மாதிரி சம்பவங்களை வந்து அப்பப்போ ஒன்று பண்ணியிருந்தா போதும். இப்போ என்ன அரோராவை பாருங்களேன், 5 வாரத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க என்ன வந்து போயிட்டு வந்து சண்டை பிடிச்சிட்டே வந்திருக்காங்க, டெய்லியாக பேசிக்கிட்டே வந்திருக்காங்க, அப்பப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அப்பப்போ ஒரு ஃபைட்டை போடுறாங்க, அழகாக உட்காடுறாங்க, செம்மையாக ஓட்டிங்ஸை வாங்குறாங்க, அழகாக 80 நாட்கள் நகர்த்திட்டு வந்துட்டாங்க. 30 நாள்லேருந்து 80 நாட்களுக்கு கடந்து வந்துட்டாங்கங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது. அடுத்து 100 நாளுக்கும் போக போகிறாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணால் மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியும். பட் சுபிக்ஷா அவர்களை எங்கேயோ ஒரு லாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.